Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு scallop neck design தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி மெத்தட்ல எப்படி கட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்றதுன்றது. அதுக்கு fabric lining எடுத்துக்கோங்க. லைனிங்ல neck உடைய height பாருங்க 8.5 இருக்கு. நான் ஒரு 9 inch நான் எடுத்துக்கிறேன். ஏனா சில neck depthக்கு வந்து height கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். 9 inch neck depth எடுத்துட்டு நான் இந்த exact lineல இந்த லைனை டிரா பண்ணிக்கிறேன். exact to exact நீங்க டிரா பண்ணிக்கோங்க. neck உடைய width பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 inch கிட்ட இருக்குங்களா சேம் அதே 3 inch கீழேயும் இருக்கிற மாதிரி நீங்க லைன் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம எப்படி அந்த ஷேப்பை டிரா பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க இருந்து நீங்க ஒரு 2 inch எடுத்துக்கோங்க. 2 inchக்கு நெவி லைன் ஸ்லாண்டிங்கா மார்க் பண்றோம் பாத்தீங்களா? நம்ம ஸ்லாண்டிங்கா லைன் டிரா பண்ணிட்டு அந்த எக்ஸாக்ட் லைன்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா இப்போ எக்ஸாக்ட் நம்ம இதோட லைன்ல இருந்து ஒரு 1/2 inch நீங்க எடுத்துக்கோங்க. 1/2 inch எடுத்துட்டு நம்ம இங்க அந்த எக்ஸாக்ட் லைன்ல இத கனெக்ட் பண்ணிடணும். சில neck shapeக்கு அதுக்கான ஸ்பேஸும் neck widthும் neck depthும் கொடுத்தா தான் அது கரெக்ட்டா இருக்கும். சோ இத வந்து நான் இங்க வந்து ஒரு 2 scallop வரப்போகுது. சோ அதனால நான் வந்து அது height scallop உடைய width பாத்தீங்கன்னா 2 inch எடுத்துக்கிறேன். height வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 inch எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1/2 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு லைன்லயும் கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி கர்வ் டிரா பண்ணிட்டு நீங்க அந்த 2 lines இருக்குல இங்க வந்து 1/2 inch முன்னாடியே நம்ம முடிக்கணும். ஏனா இங்கேயும் கொஞ்சம் நம்ம அந்த ஷேப் மாத்தணும். சோ அதனால நான் இந்த இடத்துல 1/2 inch விட்டு நான் டிரா பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க நான் சொன்ன 1/2 inch இங்க தான். இங்க வந்து கொஞ்சம் கர்வியா கொடுக்கணும். நீங்க இப்படி French curve வச்சும் கொடுக்கலாம். இல்ல நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லயே டிரா பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ஹேண்ட்லயே டிரா பண்றேன் பாருங்க. இங்க இருந்து இப்படி கர்வியா அந்த லைன் டிரா பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ இங்க இருந்து நான் ஸ்காலப்பை ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஷேப் தான் கட் பண்ண போறேன் இன்னைக்கு. நம்ம இத அப்படியே ஸ்ட்ரைட்டா பண்ணனும்னா இந்த இடத்துல இப்படி கர்வியா கொடுத்தா தான் இந்த ஸ்காலப் டிசைனுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். சோ இப்போ கேன்வாஸ் உடைய சென்டரை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க நெக்லைனோட வித்தையும் நெக் டெப்த்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க கரெக்ட்டா அந்த ஸ்காலப்பை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேஸ் பண்ணிட்டு இங்க இருந்து அந்த கர்வ் லைனை டிரா பண்ணிடுறேன். அடுத்து இந்த எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா லைன் அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் கேன்வாஸ் உடைய அந்த சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch மார்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த லைனையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்ல எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லையா? அதையும் மார்க் பண்ணிட்டு இத நம்ம கட் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் அது மூவ் ஆகாம இருக்கும். கட் பண்றப்ப கரெக்ட்டா ரெண்டும் ஒண்ணா சேமா கட் பண்ணுவோம் நம்ம. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாக்ட் லைனை கட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து 4 ஸ்காலப்பா கொடுக்கலாம். அதுக்கு இன்னுமே நீங்க neck depth அதிகமா வைக்க வேண்டியது வரும். நான் இந்த 2 ஸ்காலப் வந்து 2 inch நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ ரொம்ப neck width அதிகமா சில பேர் விருப்பப்படுவாங்க போட, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க. சோ இந்த neck டிசைனுக்கு வந்து இந்த ஷேப் பண்றது கரெக்ட்டா தான் இருக்கும். நீங்க இந்த ஸ்காலப்பை இன்னும் ஸ்மாலா பண்ணீங்க அப்படினா 4 ஸ்காலப்பா வரும். அந்த மாதிரி neck டிசைன்ஸ் தான் நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ நான் இத கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இது எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு அயர்ன் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ கேன்வாஸ்ல ஒரு சைடு உங்களுக்கு க்ளூ இருக்கும். நம்ம அந்த சைடு தான் ஸ்டிக் பண்ண போறோம். இத லைனிங்ல தான் அயர்ன் பண்ண போறேன். இப்போ கரெக்ட்டா இருக்குங்களா? நம்ம கட் பண்ணது. அடுத்து இது எப்படி அயர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். லைனிங்கை ஓபன் பண்ணிட்டு லைனிங்கோட சென்டரும் கேன்வாஸோட சென்டரும் சேமா ஒண்ணா இருக்கிற மாதிரி நீங்க பின் பண்ணிடுங்க. இல்ல நீங்க அப்படியே அயர்ன் பண்ணுவீங்கனாலும் அயர்ன் பண்ணுங்க. இப்போ இந்த கேன்வாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஷைனிங்கா இருக்கும். அந்த ஷைனிங்கா இருக்கிற சைடு தான் க்ளூ சைடு. நீங்க அதை வச்சிட்டு அயர்ன் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ சென்டர் டு சென்டர் கரெக்ட்டா இருக்கா? நீங்க இத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் உடைய நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்றத பார்க்கலாம் பாருங்க. இப்போ ப்ளவுஸ் உடைய நல்ல பக்கம் இப்படி ஓபன் பண்ணிட்டு ப்ளவுஸ் உடைய சென்டர் இருக்குங்களா? அந்த சென்டரும் லைனிங்கோட சென்டரும் சேமா மேட்ச் பண்ணிட்டு பின் பண்ணிடுங்க. நீங்க பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்டிட்ச் பண்றப்ப.
நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 பாயிண்ட் கிட்டே இப்படி கேன்வாஸில் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் சேம் இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. பென்சில் ஆர் பெனில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ஸ்கேலப்புக்கு ஒரு 2 பாயிண்ட் இந்த கர்வி பார்ட்டில் பாருங்கள், கரெக்டாக அந்த கர்வியாக கொடுக்கணும் இங்கே. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இங்கே கேன்வாஸில் ப்ளேஸ் விட்டுட்டு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் கர்வியாக. நான் இதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த லைன் மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு கட் கொடுக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம கேன்வாஸில் கட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இப்போ இந்த கார்னர் வரப்போ நீடில் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. உங்களால் மிஷினில் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல பண்ண முடியும். ஹேண்ட்லேயே நீங்கள் சேவ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி நீங்கள் நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த மிடில் பார்ட் வந்தோடனே நான் நீடில் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இப்போ அந்த சென்டர் வர்றப்ப உங்களுக்கு நீடில் நான் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்கேலப்புமே ஸ்டிச் பண்ணணும். இந்த கர்வி பார்ட் வர்றப்ப கரெக்டாக அந்த வி ஷேப் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ஷேப் கரெக்டாக இருக்கும். ஸ்கேலப் டிசைன் ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் இதை பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான நெக் டிசைன் கிடச்சிடும். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட் பார்ட்டு தானே, நான் அதை ஈஸியாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மிடில் இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் கொடுக்கணும். இப்போ நான் இந்த கர்வெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேப்ரிக் பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு இந்த மாதிரி கேப் விட்டுட்டு கட் பண்ணணும். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேன்வாஸ்லேருந்து ஃபேப்ரிக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே விட்டுட்டு நீங்கள் இந்த கட் பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட கட் பண்ணி இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஷார்ப் கார்னருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப்பையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நம்ம கட் கொடுக்கணும். அப்போ தான் எந்த சுருக்கமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து ஈஸியாக டர்ன் ஆகும். இப்போ நான் கட் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சின்ன கட்டர் ஷார்ப் கட்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த தையலுக்கு முன்னாடி ஃபுல்லாக இருக்கிற ஃபேப்ரிக் டு கேன்வாஸ் எல்லாமே நீங்கள் கட் கொடுக்கணும். அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கட் கொடுக்கணும். தெரியுதுங்களா? இந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும். தையலை கட் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும். அதனால் தையலுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி கட் கொடுத்துக்கோங்க. இந்த ஷார்ப் எட்ஜ் வரப்போ கரெக்டாக அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம டர்ன் பண்ணுறப்ப கேன்வாஸ் வந்து சுருக்கம் இருக்காது. இந்த மாதிரி கொடுத்துடுங்க. நீங்கள் எந்த நெக் ஷேப் பண்ணாலும் சேம் மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் கொடுக்கணும். இந்த கார்னர்ஸ்லாம் கட் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி டர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறதெல்லாம் நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி டர்ன் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போது லைனிங் மேலே லைனிங்கில் வந்து நம்ம கேன்வாஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஃபிங்கர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வி ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க கேன்வாஸில். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக டர்ன் ஆகிடும். இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நம்ம டாப் ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா லைனிங்கில் ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் இங்கே ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக இங்கே சரி பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு சுருக்கமாக இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சுருக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் உள்பக்கமாக திருப்பி கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே ரொம்ப எட்ஜஸில் ஒரே ஒரு தையலை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக டர்ன் ஆகிடும். இங்கே கொடுக்க முடியாதனால இந்த கர்வ் ஷேப்புக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப கார்னரில் லைனிங்கை கரெக்டாக நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் ஸ்கேலப்புக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி. இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அதனால நான் ஒரு சின்ன கட் கொடுக்க போகிறேங்க. அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும்
கொஞ்சம் கட் வந்து கொடுக்காதனால எனக்கு டர்ன் ஆக மாட்டேங்குது ஈஸியாக. அதில் கட் கொடுத்துட்டு நான் டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேலப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கர்வி ஷேப்லேயே இருக்கணும். ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து மிடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் டர்ன் பண்ணுறேன். ஃபேப்ரிக்கை நல்லா நீங்கள் உள்ளே அந்த கர்வ் ஷேப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஃபோல்ட் ஆகிட்டுருக்கு, அதை சரி பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் வந்துட்டு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த கர்வி உள்ளே சரியாக உங்களுக்கு டர்ன் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப. அடுத்து நான் இந்த கார்னர் பார்ட்டில் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் பார்ட் வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேயுமே இந்த லைனிங் டு மெயின் ஃபேப்ரிக் கரெக்டாக வச்சுட்டு எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம லைனிங் டு மெயின் ஃபேப்ரிக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸை லைனிங்கோடு அட்டாச் பண்ணணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்படி. இப்போ நம்ம இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்வாஸ் டு லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதை பாருங்கள். இப்படியே ஓப்பன் பண்ணிவிடுங்க. மெயின் ஃபேப்ரிக் டு லைனிங் இருக்குல்லையே, அப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த கேன்வாஸோடைய இன்னொரு சைடு வந்து நம்ம அயன் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் ஸ்டிச் பண்ணல இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிட்டோன்னா அதுவும் ஃபினிஷிங் முடிஞ்சிடும். அடுத்து மெயின் டு லைனிங் அட்டாச் பண்ண வேண்டியது தான். அடுத்து ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த ஆர்ம் லைனில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக ஃபேப்ரிக் வந்து எல்லா சைடுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணுறப்ப. ஏன்னா நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த இடத்துலையும் ஃபேப்ரிக் கம்மியாக இருக்கக்கூடாது லைனிங்கில். ஏன்னா நம்ம அந்த கார்னரில் நம்ம அட்டாச் கொடுக்க முடியாதுன்றதுனால நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு நான் எப்படி லைனிங் எப்படி சரி பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் சரி பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுருக்கம் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக சரி பண்ணிகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கணும், வேஸ்ட் டாட்டு. அவ்வளோதான். நீங்கள் இந்த நெக் டிசைனை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சூப்பராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த நெக் டிசைனை. ரொம்ப க்ளோஸாக லைனிங்க்கு இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் இந்த கட் பண்ணி எடுத்துடுங்க. கோல்டு ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அவுட்லுக் வந்து இதை நான் கட் பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்து கீழே வேஸ்ட் அண்டை நம்ம மடித்து தைக்கணும் இல்லைங்களா, அதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். எனக்கு லைன்ஸ் இருக்குன்றதால நான் டார்க் பண்ணிக்கல. உங்களுக்கு லைன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு சின்னதாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேஸ்ட்டை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லைன் இருக்குல்லையே, அந்த லைனை ஃபுல்லாக நீங்கள் டர்ன் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு வாட்டி மடிச்சுட்டு அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் அந்த எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்து வேஸ்ட் டாட் எப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்படி ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அளவு ப்ளவுஸ்லேருந்து ஃபோல்டிங்லேருந்து நம்ம மெஷர் பண்ணணும்.
இப்போ உங்களுடைய அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து இந்த டாட்டோடைய வித் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங்லேருந்து மெஷர் பண்ணி எனக்கு 4.2 இருக்குங்களா, அதை நான் 4 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வித் 4 இன்ச் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கும் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டையும் சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். சேம் எந்த பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட் நெக்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்லேருந்து டாட் எப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கீங்களோ 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச், 1 இன்ச்சுன்னா 1 இன்ச் இப்படி விட்டுட்டு நீங்கள் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி ஷார்ப்பாக முடிச்சிடணும். இந்த மாதிரி ஸ்டிச் முடிச்சுட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு டாட்டையும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். சேம் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து செகண்ட் ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். உங்களுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.